இன்னொரு தடவை சொல்லு. இந்த நாராயணன் சாக போறது உறுதி. அந்த இடத்துக்கு நான் மந்திரியாக போறதும் உறுதி. இதை எந்த கொம்பனாலையும் மாத்த முடியாது. புரியுதா? என்ன இழிக்கிற? நான் எப்ப பேசினாலும் கோவப்படுவேன், இன்னைக்கு என்னமோ சிரிக்கிற. தெரியல, என்னமோ எனக்கு இப்ப கோவம் வரல. உன்னை நினைச்சா பாவமா இருக்கு. விதிய பார்த்தையா? என்ன பார்த்தா உனக்கு பாவமா இருக்கு, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. என்னமோ போ. அப்ப நான் கிளம்பட்டுமா? டே தேரோட்டி, வண்டியை உருட்டுற. டாடா டாடா டாடா. அன்னைக்கு நான் அனுப்பிச்சால் ரெண்டும் கட்டான், சொதப்பிட்டான். அதனால இந்த மந்திரி தப்பிச்சிட்டான். அடுத்த முறை இந்த நாராயணன் சாக போறது உறுதி. அந்த இடத்துக்கு நான் மந்திரியாக போறதும் உறுதி. இதை எந்த கொம்பனாலையும் மாத்த முடியாது. எஸ் சார், இதான் உங்களை சுத்தி நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ஏன் அன்னைக்கு வந்து அவங்க 2 பேரும் தீவிரவாதிங்க தான் ஜேசி சின்னத்துறை அறிக்கை விட்டு இருந்தாரு? ஜேசி சின்னதுரை மாசியோட ஆளு. அவர் அப்படித்தானே அறிக்கை விடுவார் சார். என்ன சொல்றீங்க? ஜேசி சின்னதுரை மாசியோட ஆளு. இதுக்கு மேல விளக்கமா என்னால சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு புரியுது சார். ஆக்சுவலா உங்களை சுட்டது மாசியோட ஆளுங்கிறதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருந்துச்சு. அது ஜேசி சின்னதுரைக்கும் தெரியும். ஆனா மாசியோட பேரு அடிபட்டு போகுதுன்றதுக்காக 2 பேருமா சேர்ந்து பிளான் போட்டு அன்னைக்கு அங்க வந்தவங்க 2 பேரும் தீவிரவாதிகன்னு செட்டப் பண்ணிட்டாங்க. கமிஷனரையே நம்ப வச்சிட்டாங்க. சார், என்னால உங்களை தீவிரவாதிங்க கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும். ஆனா கத்தியை ஒழிச்சு வச்சுக்கிட்டு உங்களை கட்டி பிடிக்கிற துரோகிங்க கிட்ட இருந்து நீங்க தான் சார் உங்களை காப்பாத்திக்கணும். நான் வரேன் சார். நான் மினிஸ்டர் நாராயணன் பேசுறேன். நான் உடனே சிஎம் பார்க்கணும். வாசனங்க உள்ள இருக்காரு. என்ன முக்கியமான விஷயம் சொல்லணும். வாசன 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 அண்ணா வாசன வாசனா 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 வாசனா. என்ன பண்றது? ஒரு மனுஷனுக்கு கெட்ட நேரம் வந்ததுன்னா ஒன்னும் பண்ண முடியாது. பா 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 பா. வாசனா. சரி, அப்புறம் பேசுறேன். வாசனா. என்னடா வாசனா? என்ன வாசனா? உங்களை கட்சியை விட்டு தூக்கிட்டாங்கண்ணா. டிவில நியூஸ் போயிட்டு இருக்குண்ணா. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று கூடிய ஆளுங்கட்சியின் அவசர செயற்குழு கூட்டத்தில் மாசியா என்கிற மாசனா மணியை கட்சியின் பொதுக்குழு மற்றும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. கட்சி உறுப்பினர்கள் யாரும் அவருடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாதென்று கட்டளை இட்டிருக்கிறது. பீஜிங் ஒலிம்பிக்கில் தொடர்ந்து சீனா இதுக்கெல்லாம் காரணம் அந்த மினிஸ்டர் நாராயணன் தான் இருக்கணும். நீங்க அவனை போட்டு தள்ளுற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அதனாலதான் உங்களை இப்படி பண்ணிட்டாங்க. டேய், ஹோம் மினிஸ்டருக்கு போன போடுறேன். ஆனா சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கேன். மாவட்ட செயலாளருக்கு போன போடு. ஆனா ரிங் ஆகுது, எடுக்க மாட்டேன்றாருண்ணா.
கட்சியில கட்டம் கட்டிட்ட வட்ட செயலாளரும் கூட போன் எடுக்க மாட்டேன்றான். வாடா. டேய் வண்டி எடுங்கடா. டேய் நாராயணா, என்கிட்ட உன் வேலையை காமிக்கிற. கத்தாத மாசி. நியூஸை கேட்டியா? என்ன காலி பண்ணிட்டு நீ மந்திரி ஆகணுமா? வச்சன்ல ஆப்பு. உன் அரசியல் வாழ்க்கையே அஸ்தமனம் ஆயிடுச்சு. போய் நீ கட்டியிருக்க பாரு இன்ஜினியரிங் காலேஜ், அதில் போய் உட்காந்துக்கிட்டு வருஷம் வருஷம் பாஸ் ஆகிற பசங்களுக்கு பட்டத்தை கொடு. இல்லாட்டா உன் வீட்டில் உட்காந்து விட்டதை பாரு. ஏன்னா அதுக்கு தான் நீ லாய்க்கு. ஹலோ ஹலோ டேய் டேமசக எங்கடா ஜாக்கி? எங்க தானே இருப்பா? சொல்லு. மாசி, என்ன உன்னோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஆதிருதா? மாசி, நீ மந்திரிய கொன்னு அவரோட பதவியில நீ உட்காருவேன்னு சொன்னியே, அத நான் மட்டும் இல்ல மினிஸ்டரும் கேட்டார். என்ன எப்படி கேட்டாருன்னு யோசிக்கிறியா? என்னோட செல்போன் ரெக்கார்டர் மூலமா. டேய் ரேகா, ஒண்ணும் பண்ண முடியாது. நீ விஷப்பாம்பா இருந்த போதே உன்னோட கழுத்தை பிடிச்சவனா, இப்ப நீ பல்லு புடுங்கின பாம்பு. நீ வாயை திறந்து எவ்வளவு சீர்னாலும் சத்தம் மட்டும்தான் வரும். டேய் 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 ஏய் வெயிடா போன. அடுத்த முறை இந்த நாராயணன் சாக போறது உறுதி. அந்த இடத்துக்கு நான் மந்திரியாக போறதும் உறுதி. இதை எந்த கொம்பனாலையும் மாத்த முடியாது. இன்னொரு தடவை சொல்லு. இந்த நாராயணன் சாக போறது உறுதி. அந்த இடத்துக்கு நான் மந்திரியாக போறதும் உறுதி. இதை எந்த கொம்பனாலையும் மாத்த முடியாது. புரியுதா? சம்பவம் நடந்து நேரா பார்த்தவங்க யாராவது இருக்காங்களா? இல்ல மேடம், யாரை கேட்டாலும் நேரில் பார்க்கலன்னு சொல்றாங்க. அதனால தான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ண மேடம்.
ஹலோ. உன் பள்ள புடுங்கியாச்சு, இனி வெறும் சத்தம் மட்டும்தான் வரும்னு சொன்னியே. எத்தனை முறை என் பள்ள புடுங்கினாலும் திரும்ப திரும்ப முளைச்சிட்டு தாண்டி இருக்கும். மந்திரி என்ன கவுத்துட்டாருன்னு சொல்லி என் ஆளுக அவனை போட்டு தள்ளிட்டாங்க. அதை என்னமோ பெருசு பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன் அது இதுன்னு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. டேய், ஒன்ன நான் இன்னும் உயிரோட விட்டுருக்கேன் பாரு, அதுதான் என் தப்பு. டேய், என்ன டாடுங்கற? நான் என்ன என்ன கத்திட்டு இருக்க நீ? ஹலோ. டேய், ஹலோ. தைரியம் ஏமாசி கத்துற. சின்னதுரை போன அவகிட்ட கொடு. நீ பாட்டுக்கு நான் தான் கொலையை பண்ணேன்னு பெருசா டிசிபி மேடத்திட்ட பேசி பீத்திப்ப. அதை அவங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் ஜட்ஜு முன்னாடி போட்டு காட்டுவாங்க. அப்புறம் உன் வைக்கல அங்கிருந்து கிளம்பி வந்து இது மாசி வாய்ஸ் இல்ல மிமிக்ரி வாய்ஸ்னு வாதாடணும். எதுக்கு இந்த பஞ்சாயத்தெல்லாம்? கோவப்படாம போன வைங்க, நம்ம ராத்திரி தண்ணடிக்கும் போது பேசிக்குவோம். எப்படி எங்கேயாவது மர்டர் நடந்தா உடனே சாக்கி எடுத்து கிளம்பிடுவீங்களா மார்க் பண்றதுக்கு? சார், பட்ட பகல்ல கொடூரமா இப்படி கொலை பண்ணிருக்காங்க சார். அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி தானே ஆகணும். அதை பத்தி நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? இந்த கேஸை நீங்க ஒன்றும் டீல் பண்ண போறது இல்லையே. சார், டிசிபி செல்வராஜ் தான் இந்த கேஸை டீல் பண்ண போறாரு. நான் கமிஷனர்கிட்ட பேசிட்டேன். நீங்க போலாம். சார் சார் வேணா நான் வந்து நீங்க கமிஷனர். போலான்னு சொன்னேன். யூ கேன் கோ.